உலக அதிசயங்கள்ல ஒன்னான இந்த சீன பெருஞ்சுவரை சிமெண்ட் வச்சு கட்டலனா வேற எதை வச்சு கட்டியிருப்பாங்க? இடி நம்ம மேல விழ போகுதுன்னா அதுக்கான அறிகுறி என்ன? எதுக்காக இந்த ஒரு காஃபி ஷாப்ல காஃபிக்கு பணம் வாங்குறதே இல்ல? ஒரு நபரால 62 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து தூங்க முடியுமா? சிலிண்டர்ல அடியில இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, எப்பவுமே நம்ம ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சோம்னா கண்டிப்பா அந்த காஃபிக்கான பணத்தை வாங்குவாங்க. ஆனா ரஷ்யால இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல எப்படின்னா, அங்க நீங்க குடிக்கிற காஃபி டீ எதுக்குமே பணம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா அந்த காஃபி ஷாப்ல நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணி பைசா வாங்குவாங்களாம். அதாவது குடிக்கிற காஃபிக்கு பணம் கிடையாது, அந்த ரெஸ்டாரண்ட்ல செலவிடுற நேரத்துக்கு தான் பணம். நம்பர் 2, சைனா டூப்ளிகேட் பொருள் தயாரிக்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைனால டூப்ளிகேட் பொருள் மட்டும் இல்லாம டூப்ளிகேட் அம்மா அப்பாவும் கிடைக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்காக வீட்டுல இருந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னா நீங்க ஃபேக்கான பேரண்ட்ஸுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வரலாமாம். அவங்க உங்க அம்மா அப்பா மாதிரி வந்து உங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. மொத்தத்துல சைனால ஒரிஜினல்ங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது போல. நம்பர் 3, மழை பெய்யும் போது சில சமயங்கள்ல அதிகமா இடி இடிக்கிறத பார்த்துருப்போம். இந்த மாதிரி இடி இடிக்கிற சமயத்துல யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில வர பயமா தான் இருக்கும். ஏன்னா இடி நம்ம மேலேயும் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நம்ம மேல இடி விழ போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல தலையில இருக்கிற முடி எல்லாமே ஒரு மாதிரி சிலுத்துட்டு நிக்குமா. இந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் போதே நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்னா இடி நம்ம மேல விழாம தப்பிச்சிடலாமா. நம்பர் 4, இந்த உலகத்துல 7 அதிசயங்கள்னு ஒவ்வொரு இடத்த சொல்வாங்க. அதுல ஒண்ணுதான் சீன பெருஞ்சுவர். அதுலயும் இந்த சீன பெருஞ்சுவர் அதிசயங்கள்ல ஒண்ணு மட்டும் இல்லாம ஆச்சரியங்கள்ல ஒண்ணும் கூட. ஏன்னா இவ்வளவு பெரிய சீன பெருஞ்சுவரை கட்டின காலத்துல சிமெண்ட் கிடையவே கிடையாதான். அதனாலயே இதுல சிமெண்ட்டுக்கு பதிலா அரிசியை யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதாவது அரிசியை மாவாக்கி அந்த அரிசி மாவை வச்சுதான் சீன பெருஞ்சுவரை கட்டியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பர் 5, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பீச்சையும் எண்ணி பார்த்தாலுமே அது ஆஸ்திரேலியால உள்ள பீச்சுகளை விட குறைவுதானா. ஏன்னா ஒரே ஒரு ஆஸ்திரேலியால மட்டுமே 10,685 பீச் இருக்குதாம். ஆஸ்திரேலியால தினமும் ஒரு பீச்சுன்னு வச்சு போனாலுமே அங்க இருக்கிற அத்தனை பீச்சையும் சுத்தி பார்க்கறதுக்கு 29 வருஷம் ஆகிருமா. ஏன்னா இந்த உலகத்திலேயே அதிகமான பீச் உள்ள நாடு ஆஸ்திரேலியா மட்டும்தான். நம்பர் 6, எப்போதுமே ஃப்ரீஸ் ஆகாத ஒரு லிக்யூட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கேசோலின் எவ்வளவுதான் குளிரான கிளைமேட்ல இருந்தாலுமே ஃப்ரீஸ் ஆகாத ஒரு லிக்யூட். இது எவ்வளவுதான் குளிர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே இது ஃப்ரீஸ் ஆகவே ஆகாதாம். இதுக்கு பின்னால இருக்கிற சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, கேசோலின் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான எலமெண்ட்ஸ்னால தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் கேசோலினுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்னு ஒண்ணு இல்லாமே இருக்குது. நம்பர் 7, யூஎஸ்ல இருக்கிற மெச்சிகன்ங்கிற ஒரு ஸ்டேட்ல எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்மே அவங்களோட ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாம முடிவெட்டவே கூடாதாம். ஒருவேளை ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாம முடிவெட்டுனா அது சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலாம். இந்த ஒரு ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8, நம்ம சில பேரை ரொம்ப நேரம் தூங்கி பார்த்திருப்போம். மேக்சிமம் ஒரு நாள் வரை தான் தூங்கி பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு பொண்ணு 62 நாட்கள் வரை தொடர்ந்து தூங்கிட்டே இருந்துச்சாம். முதல்ல எல்லாரும் அந்த பொண்ணை கோமாக்கு போயிட்டதான் நினைச்சிருக்காங்க. ஆனா டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு கோமாக்கு போல நார்மலா தூங்கிட்டு தான் இருக்குதுங்கிறது. இந்த ஒரு கேஸ் டாக்டருக்கே ரொம்ப புதுசா இருந்ததுனால அதுக்கு ஒரு நேமும் வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம். நம்பர் 9, ஜப்பான்ல ஆவோசிமா பேர்ல ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஆனா இந்த ஐலாண்ட ஆவோசிமான்னு சொல்லாம கேட் ஐலாண்டுன்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த ஐலாண்ட்ல மனிதர்களை விடவும் பூனைகள் தான் அதிகமா இருக்குமாம். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மனிதர்கள் எண்ணிக்கை வெறும் 100 தான் இருக்கும். ஆனா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற பூனைகளோட எண்ணிக்கை 4000 இருந்து 5000 வரை இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல நாய்களை பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதாவது நாய்கள் இருக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லையாம். நம்பர் 10, காலையில எந்திரிச்சு படிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நம்ம ஸ்கூல்லயும் சொல்லி தருவாங்க, நம்ம வீட்லயும் சொல்லுவாங்க. ஆனா சயின்ஸ் படி பார்த்தோம்னா காலையில படிக்கிறத விட நைட்டு படிக்கிறது தான் நல்லா மூளையில ஞாபகம் இருக்குமாம். ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு உடனே தூங்குற தூக்கம் தான் நம்ம நல்லா படிச்சதையே ஞாபகத்துல வைக்கிறதுக்கு உதவுமா. நம்பர் 11, நமக்கு கொட்டாவி ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி உள்ள காமன் ரீசன் என்னன்னா, நம்ம பிரெயின் எப்போல்லாம் டயர்ட் ஆகுதோ அப்போல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக வர்றதுதான் கொட்டாவி. அது மட்டும் இல்லாம நம்ம பிரெயினோட சைஸ் எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வர கொட்டாவியோட நேரமும் அதிகமா இருக்குமா. நம்பர் 12, நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணா என்ன கேட்போம்? வீடு, வண்டி, பணம், நகை, இது எதையாவது கேட்போம். ஆனா அமெரிக்கால எடுத்த சென்சஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, அமெரிக்கால இருக்கிற நிறைய மக்கள் எனக்கு நல்ல பார்க்கிங் வேணும்னு தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஏன்னா அங்க இருக்கவங்க கிட்ட மேக்சிமம் எல்லாமே இருக்குதாம். ஆனா வண்டி விடுறதுக்கான பார்க்கிங் தான் நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லையாம். நம்பர் 13, மது அருந்துறது உடல்நலத்துக்கு கேடுங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதையும் குடிச்சதுனாலதான் இங்க ஒருத்தர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது டைட்டானிக் கப்பல்ல இருந்த செஃப் ஜோஹின்
கப்பல் மூழ்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் விஸ்கி குடிச்சிருந்தாராம். அதனாலதான் கப்பல் மூழ்கினக்கு அப்புறமும் -3 டிகிரி தண்ணீர்லயும் ரொம்ப நேரம் சர்வே பண்ணிருக்காரு. அவர் அந்த இடத்துல இருந்தும் காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. அவர் குடிச்சிருந்த விஸ்கி அவரோட பாடி டெம்பரேச்சரை ஹையா வச்சிருந்ததுனாலதான் அவர் உயிர் பிழைச்சிருக்காரு. நம்பர் 14, நீங்க கார் வாங்கும் போது என்ன கலர் வாங்கலான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா எல்லா கலர் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலர் தான் சேஃப் அண்ட் பெஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா வண்டி வெயில்ல போகும்போதும் சரி, வெயில்ல பார்க்கிங் பண்ணியிருந்தாலும் சரி, அதிகமா வெயில ரிஃப்ளெக்ட் பண்ற கலர் ஒயிட் தான். அதனால கார் ஹீட் ஆவதும் குறையும். அதுவே மற்ற எந்த கலர் காரா இருந்தாலும் சரி, அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கார் கூட கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால சேஃப் அண்ட் பெஸ்ட் கார் கலர் ஒயிட்னு தான் சொல்றாங்க. நம்பர் 15, கடலோட 30 அடி ஆழத்துல நம்ம இருக்கும்போது ஒருவேளை நமக்கு அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அந்த ரத்தம் பாக்குறதுக்கு சிவப்பு கலர்ல இருக்காதாம், பச்சை கலர்ல தான் இருக்குமாம். ஏன்னா தண்ணியோட 30 அடி ஆழம் வரை அட்மாஸ்பியர்ல இருக்கிற ரெட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாதாம். அதனாலேயே தண்ணியோட 30 அடி ஆழத்துல இருக்கும்போது நம்ம ரத்தம் பச்சை கலர்ல தெரியுமா. நம்பர் 16, ஸ்டாச்சு லிபர்ட்டியே நீங்க நிறைய மூவிஸ்லயும் போட்டோஸ்லயும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஸ்டாச்சு லிபர்ட்டிக்குள்ள உள்ளேயும் போக முடியும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது ஸ்டாச்சு லிபர்ட்டியோட கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்குதாம். அந்த ரூமுக்கு போகணும்னா ஸ்டாச்சு லிபர்ட்டி உள்ள இருந்து 354 படி ஏறி போக வேண்டியிருக்குமாம். அங்க அப்படி ஒன்றும் பெருசா இல்ல, வெறும் ஒரு ரூம் இருக்குமாம். அந்த ரூம்ல 25 ஜன்னல்கள் இருக்குமாம். அந்த டாப் வியூல இருந்து உங்களால வெளியே பார்க்க முடியும் அண்ட் காத்து வாங்க முடியும், அவ்வளவுதான். இதுக்காக 354 படி ஏறுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 17, மாடுகளால நிறைய படிகள் இருக்கிற ஏணிப்படியில ஏறதான் முடியுமாம், ஆனா இறங்க முடியாது. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, அதுங்களுக்கு கீழே விழுந்துருவோமோன்னு பயமா இருக்குமாம். படிக்கட்டுல ஏறி இறங்கி பழக்கம் இருக்கிற மாடுகள் தான் ஏறி இறங்கிக்கிடும். ஆனா புதுசா ஒரு மாடை படிக்கட்டுகள் மேல ஏத்தி விட்டோம்னா அதுங்களுக்கு கீழே இறங்க தெரியாதாம். நம்பர் 18, நம்ம வீடுகள் எல்லாம் யூஸ் பண்ற சிலிண்டர்ல எல்லாம் அடியில உள்ள பாட்டம் ரிங்ல ஏன் இந்த மாதிரி ஓட்டைகள் போடப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி 2 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் என்னன்னா, நம்ம சிலிண்டரை கண்டினியூஸா யூஸ் பண்றதுனாலயோ இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் காரணமாகவோ கேஸ் சிலிண்டர் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உள்ள இருக்கிற கேஸும் எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ள இருக்கிற கேஸ் கூலான கண்டிஷன்ல மெயின்டைன் ஆகுறதுக்காகவே சிலிண்டரோட பாட்டம் ரிங்ல இந்த மாதிரி ஓட்டைகள் தந்திருக்காங்க. இந்த ஓட்டைகள் மூலமா எப்போதும் காற்றோட்டம் போயிட்டு இருக்கிறதுனால சிலிண்டர் ஹீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, கூலான கண்டிஷன்லயும் இருக்கும். 2வது ரீசன் என்னன்னா, சிலிண்டரோட அடியில எப்பவும் அது ஓட்டைகள் விழுந்துச்சுன்னா சிலிண்டர்ல இருந்து லீக் ஆகுற கேஸ் சிலிண்டரோட பாட்டம் ரிங்ல தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தேங்கி இருக்கிற கேஸ் நம்ம தீ கொளுத்தும் போது பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவே கேஸோட அடியில பாட்டம் ரிங்ல ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அடியில கேஸ் தேங்கி இருக்காம எல்லாமே வெளியே போயிடும். நம்பர் 19, பாலைவனத்துல நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன கல் அல்லது பாறையவே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம பாலைவனத்துல இவ்வளோ மணல் எங்க இருந்து வந்தது, அதோட காரணத்தையும் வாங்க பார்க்கலாம். பாலைவனத்துல எப்பவுமே 2 வெதர் கண்டிஷன் தான் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். காலையில அதிகமான வெப்பமும் நைட்ல அளவுக்கு அதிகமாகவே குளிரும் அடிக்கும். இந்த மாதிரி அதிகமான வெப்பமும் குளிரும் அடிக்கிறதுனால பாலைவனத்துல இருக்கிற மரம், செடி, கொடி, பாறை, கற்கள் எதாலையுமே தாக்கு பிடிக்க முடியாதாம். எந்த ஒரு பொருளுமே அதிகமான வெப்பத்திலையும் குளிர்லையும் மாத்தி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லயே அந்த பொருள் அதோட தன்மையை இழந்துரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள மரம், செடி, கொடி எல்லாம் காஞ்சு போய் துகள்களா மாறி மண்ணோடு கலந்துருது. அதன் பிறகு மண்ணில் உள்ள தாதுக்களும் அழிஞ்சு போறதுனால மறுபடியும் எந்த ஒரு மரம், செடி, கொடிகளும் முளைக்கிறதே இல்லையாம். நம்பர் 20, நம்ம எல்லாருமே தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் கோல்கேட். இந்த கோல்கேட்டுக்கு அடியில இந்த சின்ன கலர் கோடு இருக்கிறத நோட் பண்ணிருக்கீங்களா? இந்த கலர்லாம் சும்மா கொடுக்கப்படல, நம்ம எல்லாருமே அதுல பார்த்து சரியானதை சூஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக தான் போடப்பட்டிருக்கு. இதுல 4 வித்தியாசமான கோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னா கிரீன், பிளாக், ரெட், ப்ளூ. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற கோல்கேட்ல கிரீன் கலர் கோடு இருந்துச்சுன்னா அந்த கோல்கேட்டை முழுக்க நேச்சுரல் பொருட்களாலவே தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோல்கேட் நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்றதுக்கு ஏற்றதுதான். ஒருவேளை அதே இடத்துல ப்ளூ கலர் கோடு இருந்துச்சுன்னா அந்த கோல்கேட்டை முழுக்க நேச்சுரல் பொருட்களால தயாரிச்சது மட்டும் இல்லாம அதோட நிறைய மருத்துவ குணம் நிறைந்த பொருட்களையும் ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதனால ப்ளூ கலர் லைன் போட்ட கோல்கேட் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை அதே இடத்துல ரெட் கலர் லைன் போட்டிருந்தாங்கன்னா அந்த கோல்கேட்ல பாதி நேச்சுரல் பொருட்களையும் பாதி கெமிக்கல் பொருட்களையும் ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரெட் லைன் போட்ட கோல்கேட்டை யூஸ் பண்றது 50% நல்லதுன்னு சொல்லலாம், 50% கெட்டதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அதே இடத்துல பிளாக் கலர் லைன் போட்டிருந்தாங்கன்னா அந்த கோல்கேட் முழுக்க கெமிக்கலாலேயே உருவாக்கப்பட்டதாம். அதனால இந்த கருப்பு கலர் லைன் போட்ட கோல்கேட்டை யாருமே யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. நீங்க உங்க வீட்டுல டெய்லி யூஸ் பண்ற கோல்கேட்ல என்ன கலர் லைன் போட்டிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ நம்ம பார்த்த இந்த 20 ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப பிடிச்சதுமாவும் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.